மஞ்சனம் அப்படின்ற காடு ரொம்ப செழுமையான காடு. அங்கே எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உணவு தட்டுப்பாடு அப்படின்றதே அங்கே இல்லாமல் இருந்தது. அவங்க எல்லாரும் அங்கே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காட்டிலேயே வாழ்ந்த ஒரு ஓநாய்க்கு ஒரு நாள் ஒரு பெரிய கறித்துண்டு கிடைச்சது. அது ரொம்ப பெருசாக இருந்தது. யாரும் இதை பார்க்கறதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். இதை புலி அண்ணனோ இல்லை சிங்கராஜாவோ பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், நம்மளுக்கு ஒன்றும் மிஞ்சாது, நாம் வேகமாக சாப்பிட்றணும் அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக அதை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அது சாப்பிட்ட வேகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு தொண்டையில் போய் அந்த எலும்பு சிக்கிக்குச்சு. அதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்தது. அப்போ அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு கரடி என்ன சொன்னாங்க, என்னாச்சு அப்படின்னு. இப்படி மாட்டிக்கிச்சு எலும்பு என் கழுத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னுச்சு. அப்படியா, ஒன்றும் கவலைப்படாத, நம்ம கொஞ்சம் பணம் கொடுத்தோம்னா கொக்கக்கா வந்து அதை எடுத்து விட்ருவாங்க அப்படின்னு சொல்லி கொக்கு போய் அது பார்க்க போச்சு. கொக்கு கரடிக்கிட்ட, என்ன அண்ணே, என்ன பார்க்க இங்கே வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு கரடி சொன்னிச்சு, ஒன்றும் இல்லைம்மா, ஓநாயோட தொண்டையில் எலும்பு நல்லா சிக்கிக்குச்சு, நீ கொஞ்சம் வந்து அதை எடுத்து விட்டேன்னா அதுக்கு உயிர் வாழ்ந்துடும் அப்படின்னு சொன்னிச்சு. இதனால் எனக்கு என்ன பலன் அப்படின்னு கொக்கு கேட்டுச்சு. அதுக்கு கரடி, உனக்கு நிறைய பணம் வாங்கி தர்றேன், வா போகலாம் அப்படின்னு சொன்னிச்சு. சரி, எனக்கு பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அங்கேருந்து பறந்து போக ஆரம்பிச்சிச்சு. கொக்கு ஓநாய்கிட்ட போய், ஓனாய் என்ன, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் ஒரு நிமிஷத்தில் எடுத்துடுறேன், நீங்கள் உங்கள் வாயை திறந்து காட்டுங்க அப்படின்னு சொன்னிச்சு. அதுவும் வாயை திறந்து காட்டுச்சு. நல்லா காட்டுங்கண்ணா, கொஞ்சம் வாயை நல்லா திறந்து காட்டுங்கண்ணா அப்படின்னு மறுபடியும் கொக்கு சொன்னிச்சு. அதுவும் நல்லா வாயை திறந்து காட்டுச்சு. அப்படியே இதோட அழகை உள்ளே விட்டு அந்த எலும்பு துண்டை பொறுமையாக வெளியில் எடுத்து அது போட்டுருச்சு. கொக்கு ஓநாயோட தொண்டையிலிருந்து எலும்பு துண்டை எடுத்து வெளியில் போட்ட உடனேமே ஓநாய்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது தலைகால் புரியாமல் ஆடிச்சு. அப்போ அந்த கொக்கு, அண்ணா, நம்ம பேசினபடியே என்னோட பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் என்னோட இருப்பிடத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னிச்சு. என்னது, பணமா அப்படின்னு ஓநாய் பலத்த சத்தத்தோடு சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. ஹஹா, என்னது, பணமும் வெகுமதியும் வேணுமா உனக்கு? ஆஹா, நல்லா இருக்கே, நீ என்னோட வாய்க்குள்ளே உன்னோட தலையை விட்ட பற்றியா? அப்போ நான் எதுவும் செய்யாமல் அமைதியாக விட்டேன்ல, அதுதான் நான் உனக்கு தர்ற பெரிய வெகுமதி, உன் உயிரவே உனக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்னிச்சு. கொக்குக்கு ரொம்ப ஏமாற்றமாயிருச்சு. அண்ணா, நீங்கள் பணம் தர்றதை சொல்லி தானே என்னை கூப்பிட்டுட்டு வந்தீங்க, இப்போ இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டுச்சு. ஏங்கிட்ட நீ வந்து இப்படி ஒரு இதை எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு அப்படின்னு நரி சொன்னிச்சு. இதை கேட்ட கொக்குக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. கெட்டவங்கள்ட்ட எப்போதுமே நம்ம நல்லதை எதிர்பார்க்கறது நம்ம தப்பு தான் அப்படின்னு கொக்கு அப்போ புரிஞ்சுக்குச்சு.